என்னங்க இது? ஒரு ஊத கூடமா தெரியாது உங்களுக்கு? மணி கணக்கா நின்று பாத்துக்கிட்டீங்களா? ஊதி ஊதி தொண்டையெல்லாம் வலிக்குதுடி. உலக தீயும் பிடிக்கவும் மாட்டேங்குது. என்ன உலக மண்ணெண்ணை ஊத்துனீங்களா இல்லையா? அதான் நல்லா ஊத்தியாச்சு. நான் கடந்து இவ்வளோ நேரம் ஊதுனேன். கூறாட்ட மனசு நீயே பார்த்துட்டு தானே இந்தியாவ ஒரு நிமிஷம் உட்காந்து ஊதி பொறிச்சு எடுக்கலாதா? புகையா வருது. உனக்கு மட்டும் நல்லா காஞ்ச வரவுல மண்ணெண்ணையை ஊற்றி போட்டா, தீய பற்றி போட்டா எரிஞ்சிட்டு இங்கே ஈர வரவை வச்சுட்டு பொறியிருந்தா என்ன செய்ய முடியும்? நான் ஒரே நேரத்தில் 10 கையே இருக்குது. தன் மனசையே வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஒன்றும் செய்யவும் தெரியாது. உனக்கு நான் மட்டும் நல்லா காஞ்ச வரவா போட்டு அழகா தீயை பற்றி 5 நிமிஷம் வேலையை முடிச்சிட்டேன். எனக்கு அவ்வளோ ஈர வரவும் தீ நிற்கவே மாட்டேங்குது, பிடிக்கவும் மாட்டேங்குது. ஒழுங்கா ஊதி என் தொண்டையெல்லாம் கரும்புகையா போய் போனதான் மிச்சம். கடைசியில் நானும் கரும்பேய் மாதிரி ஆக போகிறேன். என்னைய கூட்டு வந்து இந்த அந்த காலத்தில் போட்டு சாவு அடிக்கிறாளும். அவள்லாம் 2026 ஜாலியாக நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாளும். கேஸில் நிம்மதியாக தேலை போட்டு வடை பொறிச்சு திண்டு குடிச்சு ராகத்தை ஜாலியாக இருப்பாளும். ஜாலியாக இருக்கிறேன். நீங்கள் கண்டிலோ நானே ஏன் தூக்க இல்லாமல் இந்த சிலிண்டரை தூக்கிட்டு வந்துட்டுக்கிறேன். தட்டுப்பாட்டில் சிலிண்டரும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. அவசரத்துக்கு சிலிண்டர் இல்லாமல் நானே ஊடாக பிச்சை எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் வாங்கி வச்சுக்கிறேன் சிலிண்டரை. வெறுப்பேற்றிட்டிக்காதுங்க போங்க. அது போடி இவா ஒருத்தி. சிலிண்டர் புக் பண்ணா 25 நாளைக்கு ஒருக்கா தானே வருமா? உனக்கு மட்டும் எங்கேருந்து சிலிண்டர் வந்துச்சுங்கிறதுக்காக ஜாலியாக இருக்கிறோன்னு கேட்டேன். இல்லை எங்கள் அம்மா பார்த்த பார்வை, சிலிண்டர் முடிஞ்சால் உடனே புக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ புக் பண்ணால் வரவாசியும் 25 நாள் கழிச்சு தான் வரும். எவ்வளோ கரைச்சல். அதுக்கு தான் சொந்தக்கார வீட்டில் கேட்டு சிலிண்டரை வாங்கிட்டு வரேன். சிலிண்டர் தூக்கிட்டு வரதுக்குள்ளே குடலவளோ வாய் வெளியே வந்துடும் போல இது. அது ஏன் இப்படி கஷ்டப்படுறியா? பைக்கு கார் எல்லாம் வச்சு கொண்டு வர மாட்டியா? அட கூரட்ட ஒருத்தரோசா, பைக்குக்கும் காருக்கும் பெட்ரோல் டீசல் தான் தேவை. தண்ணியை ஊற்றியோ ஓட்டிட்டு போக முடியும். பெட்ரோல் டீசலும் தட்டுப்பாடெல்லாம் இருக்குது. இப்போ ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறியோ போல இருக்குது. உங்கள் வீட்டில் 2 சிலிண்டர் இருக்குதோ கேட்டா அதெல்லாம் இல்லைன்னு சொன்னியோ. அதுதான் இடிக்க வைக்குது. நோ புகை, நோ கேஸ், இண்டக்ஷன் அடுப்பு. அதில் நாங்கள் ஜாலியாக வச்சு அழகாக சமைச்சிடுறோம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடுது. நீங்கள் ஒன்று வாங்கி வைக்க வேண்டியதானே? என் மாப்பிள்ளை வாங்கி தந்தோம். எவ்வளோ உதவியாக தெரியுமா? உத்தரவோசா, உன் சிக்கு பிடிச்ச மண்டைக்குள்ளே இவ்வளோ அறிவா? எங்கன்னா என்னாலேயே நம்ப முடியலையே. உன் கண்ணை நம்ப முடியலன்னா உன் குருட்டு கண்ணு கண்ணாடி பவர் மாறிக்கும். கண்ணு தெரியாமல் திரியாயிக்கும். அதான் நம்ப முடியல. ஆனால் கவனிச்சிக்கலாம் உத்தரவோசா, உங்கள் மச்சி அபியத் மாத்தா சிலத் மாத்தா ஒருத்தரையும் கண்ணிலேயே காணமாங்க. எங்கே போய் தொலைஞ்சாலோ தெரில. நோம்பு நேரமாக இருக்குது. எங்கேயும் போய் துண்டை விரிக்க போயிட்டால என்னமோ. உங்களை மாதிரியே எல்லாரையும் நினைக்கிற பற்றியில் உத்தரவோசா. பழக்கம் தான் காரணம். கள்ளி அட இந்த கும்பல் இங்கே தான் நிற்கிதா? சோறுகறி ஆக்குற வெள்ளம் ஒன்றும் நிற்காது போல இது. விட்டா கியாமத்து நாள் வரைக்கும் இங்கேயே நின்றுவாளும். சரி மெய்பத்மா எங்கே போய் தொலைஞ்சான்னு இவள்கிட்டையாவது கேட்போம். லாத்தா, ஃபைரோஸ் லாத்தா. அடி செருப்பால எவன்டா அது என்னைய வந்து லாத்தான்னு கூடுறது? ஆதா ஹவ்வாக்கு பிறந்த மூத்த பிள்ளை மாதிரி இவன் என்ன லாத்தான்னு கூப்பிடுறான்? எவன்டா அது என்ன? ஆஹா கண்ணாடி சூடாயிட்டு போல. இல்லை என் பொண்டாட்டி மெய்பத்மா உங்களோட தானே சுற்றிட்டுப்பா. நேற்றுலேருந்து ஆளை காணாமே, அதான் எங்கேயோ எங்கேயும் வந்தாவான்னு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். உங்கள் பொண்டாட்டியை காணண்டா ஆரம்பி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுவோம். இங்கே இது எங்களை பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரியே இருக்குது. என்ன பார்த்தா இன்ஸ்பெக்டர் மாதிரியும், இப்போ ஒத்தரோசாவை பார்த்தா செல்லில் இருக்கிற கைதி மாதிரியே இருக்குது. அடி பாலா போவா, நீ மட்டும் இன்ஸ்பெக்டர், நான் மட்டும் கைதியோடி. சே இந்த மெய்பாத்மா எங்கே போய் தொலைஞ்சான்னு வேற தெரியல. ரம்லாட சாப்பாடை திங்க முடியல. மருமவன் என்னண்டா இவோட சாப்பாட்டை ஐயா சோறையே காணாத மாதிரி என்ன ருசியாக்குதுன்னு திங்கிறாரு. உண்மையில் அவருக்கெல்லாம் நாகிக்குதான் என்னென்னவோ தெரில. வாயில் வைக்க முடியல. எல்லா இலவையும் நம்மளே வாங்கி தொலைய வேண்டியதாக இருக்குது. பெட்ரோலு டீசலு மண்ணெண்ணெய் அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வா, சப்பு சவறு குச்சி குருமாண்டு. சை என்னக்காக்கா இது? நீங்கள் 20 லிட்டர் கேன் நிறைய பெட்ரோல் வாங்கிட்டு போறியோ? மெய்பத் மலாத்தாவை காண முடியலங்கிற மனவேதனையில் ஏதாவது தீக்குளிச்சு தற்கொலை பண்ணிக்க போறீங்களா? அது நோம்பு நேரமாக வேற இது. தற்கொலை பண்ணுறது வேற ஹராமுங்க. நான் ஏன் தற்கொலை பண்ணுறேன்? வேணா வா, உன்னை வேணா ஊற்றி கொளுத்தி விடுறேன். என்னையும் கொளுத்த போறியோ? உங்கள் ஆள் உங்கள் கூட உடன்கட்டை ஏறதுக்கு விரவு கட்டையோட வந்திக்கிறா. அவளை வேணா ஊற்றி கொளுத்தி விடுங்க. ஜெயித்தானே உனக்கு காணவே முடியலையே. வீடு பக்கம் வர்றதே இல்லை இப்போலாம். காக்கா உங்ககிட்ட மண்ணெண்ணெய் இருக்குதோ? இந்த கேனரையே கொண்டு போய் வந்து தர முடியுமாங்க? எனக்கு தீப்பத்த வைக்கிறதுக்கு விரவுக்கு மண்ணெண்ணெயே இல்லைங்க. சிலிண்டர் வேற முடிஞ்சிட்டு. டெக்ஷன்லாம் போட்டால் கட்டுப்படி ஆகுமா நமக்கு? அதான் மண்ணெண்ணெய் அடுப்பு கிடக்குது. அப்படி இல்லைன்னா விரவு கூட கொஞ்சம் போல மண்ணெண்ணெய் இருந்தால் கூட போட்டு எரிச்சு இது பற்ற வச்சுக்கிடுவேன். அதுக்கு தான் பார்க்குறேன். நீ கேட்டா என் பொண்டாட்டி பேர்ல இருக்கிற வீட்டையே எழுதி தருவேன். மண்ணெண்ணெய் ஊற்றி தர மாட்டேனா உனக்கு? காக்கா அதான் மெய்பத்மா வரா பாருங்க உங்க பொண்டாட்டி. எங்க வரா? அப்புறம் பார்க்குறேன் டார்லிங். பாய். அதிகப்படியான சிலிண்டரை பதுக்குனா கவர்மெண்ட் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருமா தெரியுமா உனக்கு? மண்ணா போ, நம்மளைத்தான் சொல்கிறா.
இங்கே போய் நாங்கள் ஒன்றும் சிலிண்டர் பதிக்கலாம் வைக்கல. எங்கள் வீட்டில் சிலிண்டர் காலி ஆகிட்டு எங்கள் சொந்தக்கார வீட்டில் போய் சிலிண்டர் எடுத்துகிட்டு ஃபுல் சிலிண்டர் வாங்கிட்டு துட்டு கொடுத்துட்டு வரேன், அவ்வளோதான். அடி அப்படியாடி தோழி, அடி உனக்கு சிலிண்டர் கிடச்சிட்டோ? அடி உங்கள்கிட்ட பாதி யூஸ் பண்ண சிலிண்டர் இருந்தால் தாடி, இல்லைன்னா பாதி சிலிண்டர் தாடி. என் பிள்ளை பாவண்டி, அவளுக்கு பால் காய்ச்ச கூட சிலிண்டரே இல்லடி. வெறும் அடுப்பில் எந்த ஜென்மத்துக்கு காய்ச்சடி? அந்த வந்துட்டா மூதி பொண்ணு. நான் உனக்கு தேவைன்னா தோழி, தேவையில்லைன்னா கக்கூஸ் கழுவுற வாளி. நாங்கள் இனி இதுக்கு மேலே இவட்டையெல்லாம் தேராது. பேசாம நம்ம மெய்பாத் மேலே அக்கா மாப்பிள்ளைகிட்ட போயிட வேண்டியதான். ஒரு அழகா மண்ணெண்ணெய் தாரேன் அவுட்ல என்ன கேஸ் மிச்சம் இருந்தால் தூக்கிட்டு போயிட வேண்டியதான். அடுத்து என்ன மெய்பாத் மலாத்த விட்டு தானே போவா? மாப்பிள்ளை மண்ணெண்ணெய் தரேன்டா, நீ விரவு கட்ட வச்சுக்கிட்டா ஒன்னா உடன் கட்ட ஏற போறீங்களோ? அடி மண்ணா பூவா, மனசுல நினைக்கிறதெல்லாம் கரெக்டா சொல்றாவே. நான் இல்லாஹி இதுக்கு மேலே ஜீத்து நீங்க நிற்கிறது ஆபத்து நடைய கட்டு. உத்தரவாசா கொஞ்சமாச்சும் கூறிக்குதா உங்களுக்கு? உங்க மச்சிக்காரி காணமே மெய்பாத்மாவே, என்னன்னு பார்க்க மாட்டீங்களா? ஆமாடி, நானும் இந்த அமளி துமளியில் அரிசி கிடைக்குமா, பருப்பு கிடைக்குமா, விரவு கிடைக்குமா, இரவு கிடைக்குமான்னு ஒன்று ஒன்றா தேடி அலைஞ்சி மறந்தே போயிட்டேன்டி அவளை. அவள் எங்கே கிடந்து ஜாலியாகிறவோ தெரியலையேடி. உத்தரவாசா புத்தி எப்படி போகுது பாருங்களேன். யாராவது கடத்திட்டு போய்ப்பாளோன்னு நான் சொன்னா ஜாலியாக இருப்பாங்க. ஜாலியாக இருந்தால் தான் வீட்டு வந்து சேர்ந்துப்பாவே. ஜாலியாகிறவ யாரும் வீட்டுக்கு வர போறா? அவன் மாப்பிள்ளையில கரைச்சல்லையே வீட்டுக்கு வர மாட்டா. கொஞ்சமாவது பெரிய மனசையாக பொறுப்பா 50 வயசுக்கு தக்கன நடந்துக்கோங்க. இப்படி அவள் எங்கே போய்க்கிறோன்னு தெரியலையே, என்ன ஏது மச்சி வீட்டில் என்ன நடக்குதுன்னு போய் பார்க்க மாட்டீல, இப்படி கடந்து பேசாம இருக்கிறியோ? நீ 50 வயசு என் கண்டியோடி. நான் பாரு, என் முடியல எவ்வளோ கருப்பாயிது. 50 வயசு அழகா சொல்றேன். என் வயசு இப்போதான் 25 ஆக போகுது. அவ்வளோ பிரச்சனை இல்லையோ? நான் சொன்ன அந்த 50 வயசு தான் உங்களுக்கு உறுத்துதுன்னா முடிக்கிட்ட மருதாணி பூசிட்டு 25 வயசு ஒன்றும் ஆகிறது. சரி போய் மச்சி வீட்டில் என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க. இல்லைன்னா வாங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். நோமினாத்தான் போல சிகிச்சைலாம் அலையாளாதுமா. நான் என் மச்சி வீட்டில் பார்த்துட்டு அங்கே இல்லைன்னு அன்னைக்கு செய்யலாத்மா லதா வீட்டில் எங்கேயும் போய்க்கிறாவான்னு போய் பார்த்துட்டு வரேன். சரி போய் பாருங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த காலத்துக்கு வந்த மாதிரி இருக்குதுங்கோ. வேற வறுப்பை தேடோ, மண்ணெண்ணெயை தேடோ, மண்ணெண்ணெய் அடுப்பை தேடோ, இதெல்லாம் எந்த காலத்தில் பார்த்தோம்? முட்டை அம்மா என்னென்னா அதுக்கு தாண்டி அதை முட்டை கூட்ட அரிக்கலாமா, எங்கே போட்டான்னு கேட்டுட்டு கிடக்குறா என்கிட்ட. அதெல்லாம் எங்கே போச்சுன்னே எனக்கே தெரிலங்கோ. அப்படி செல்ஃபோன் டவருக்கும் கேஸ் லாரி பயன்படுத்துகிறாங்களாம். அதுவும் தீர்ந்து போயிட்டுன்னு வையேன், கடைசி நிறைய இடத்துல செல்ஃபோன் டவரும் கிடையாது. 100 வருஷம் பின்னாடி போன மாதிரி ஆகிரும். அதுக்கப்புறம் கரண்டெல்லாம் என்ன கதையாகுமோ அல்லாதான் அறிவான். ஆனால் பார்த்தீங்களா, உலகத்தோட வியப்பான விஷயம் இதுதான். ஒரு நாட்டில் உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது, ஒரு நாட்டில் பெட்ரோலு, டீசலு, கேஸு, மண்ணெண்ணெய் அது இது எல்லாம் இருக்குது. அந்த நாட்டில் உள்ளது இங்கே வரணும், இங்கே உள்ள உணவுப் பொருள் அங்கே போகணும். அப்போ தான் இந்த உலகம் சமநிலையாக போயிட்டு இருக்கும். அது இல்லாமல் அந்த நாட்டில் அதுவும் இந்த நாட்டில் இதுவும் தேங்கினா எல்லாம் விலை கூடுதனங்க செய்யும். அல்லாதாம்மா இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவை கொண்டு வந்து நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்நாள கழிக்கிறதுக்கு இருப்ப செய்யணும். ஆமாம் மீன் வீட்டில் அம்மா இல்லாதனால பள்ளிவாசலில் நோம்பை திறந்துட்டு நேராக டீ கடைக்கு தான் வர வேண்டியதாகுது. டீ வடை விலையெல்லாம் மெட்ராஸ்லாம் ஏற்றி விட்டாங்களாம். அவன் இங்கே ஏற்றி போட முன்னாடி திங்க வேண்டியதான். ஒன்றும் தலையத்துக்கு பார்த்து பார்த்தா கழுத்து வலி வந்துடும் போல. இது பணமரத்துக்கு போட்டியா வளர்ந்து நிற்கிறா. தலையில் தட்டிடாம இங்கே பாரு கொஞ்சம் கீழே. உங்கள் அம்மா எங்கடா போயிட்டோ எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு? உனக்கு கொஞ்சம் கூட கவலையாகவே இல்லையாடா? கவலையாக தான் இது. கேஸு பெட்ரோலு டீசல் தட்டுப்பாடாகிற நேரத்தில் அம்மா தாய்க்கு தான் வீட்டில் சமைச்சு போடுவாவேன்னு வருத்தமாக தான் இது. என்ன செய்ய, என்னால் வெளியே விட மாட்டாவே. பரீட்சைக்கு எழுதணும், படின்னு வீட்டில் பிடிச்சி போடுவா. அதுக்கு இப்போ கொஞ்சம் வெளியில் வந்து டீ குடிச்சு வடை தின்ட்டு போகிறது கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குது. கமர்ஷியல் சிலிண்டர்லாம் கட் பண்ணிட்டாங்களாம். அதனால் இனிமேல் ஹோட்டலுக்கு, டீ கடைக்கு, அதுக்கு இதுக்கெல்லாம் சிலிண்டர் வருமானே டவுட்டு தான். கடையெல்லாம் திறப்பாங்களேன்னு சந்தேகம் தான். காக்கா டீ யாரும் இல்லையா கடையில்? டேய், நீ எனக்கு மச்சானா இருந்தாலும் எனக்கு தம்பி மாதிரி தான்டா. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுடா. சரி பண்ணுறேன், அது கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? சரி இந்தா நிற்கிறான்ல, அவன்கிட்ட கேளு. அவன் மச்சி அலிமா வீட்டுக்கு வந்துட்டாவான்னு. அவளையும் காணவே முடியல, பார்க்கவே முடியல. ஓ, அதான் மச்சான் மூஞ்சி மூத்தா போய் 40 கிலோங்க மாட்டீங்களா? இவருக்கு கழுத்தை ரொம்ப திருப்பணும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். காக்கா காக்கா இவன் எதுக்கு கூப்பிடுறான்? என்னம்மா சொல்லு தம்பி. காக்கா, நீங்களும் டீ கடைக்கு வந்துருக்கல, உங்க வீட்டில் யாராவது காண போயிட்டாளா? இந்த நெடுமாடை வச்சுட்டு இந்த பையன் இந்த கேள்வி கேட்குறானே, ஒருவேளை கேட்க சொல்லிப்பானோ? ஆமாம் தம்பி, உங்கள் அம்மாவை பார்க்க தான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்துச்சு. அப்புறம் அவளை பார்க்கவே காணவே முடியல, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அப்படியா காக்கா? அந்த கும்பலில் உங்க வீட்டு ஆளும் ஒரு ஆள் இருக்குதா? சரி ரைட்டு, எங்கள் அம்மாவை பார்த்தா கொஞ்சம் வர சொல்லுங்க காக்கா. அம்மா இல்லாமல் இருக்க முடியல. என்னைனாலும் அம்மா அந்த ரத்த பாசம் தேவை தானே செய்யும். எனக்கு இருக்க தான் செய்யுது. எங்கள் வாச்சா எப்போ பார்த்தாலும் சாம்பார் தான் வைக்கிறோம், திங்க முடியல, ஒரே திட்டிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் வர சொல்லுங்க பார்த்தா என்ன? சரி தம்பி. நீ கேட்டது கரெக்டு தான். அவன் வீட்லேயும் ஒரு ஆளை காணாமா. எங்கப்பா எல்லாம் ஒன்றா தான் போனாலாம், எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்கிறான். ஒருவேளை எல்லாம் சேர்ந்து துணி எடுக்க போய்ப்பாளோ திருநெல்வேலிக்கு? அதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை பெட்ரோல் டீசல் இல்லைன்னு வண்டி எங்கேயாவது நின்றுக்குமோ, அதோட அப்படி நின்றுட்டு வரையெல்லாம் வைக்கிறாளோ? நான் பார்த்த வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போயிருக்க வாய்ப்பே இல்லை.
எப்படி போனான்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலடா சுத்தமா. எங்க போய் போனது இல்லைன்னா அவளை பெரிய என்ன ஜின்னா தூக்கிட்டு போயிட்டு இல்ல புறா கொண்டு ஏத்திட்டு போயிட்டா. ஒண்ணு அம்மி குழவி சைஸ்ல இருக்குது. ஜின்னு தூக்கிட்டு போனா அதுக்கே குடல் இறங்கிரும். அதுதான் எனக்கும் தெரியல, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னன்னு ஒரு தடவை பார்க்கணும். பாத்துட்டு யாராச்சும் எங்க அம்மா கொஞ்சம் பார்த்தா வர சொல்லுங்க. ஏன்னா எங்க அம்மா செய்யற கட்ல பருப்பு கொத்துக்கறி திங்காம நாக்கு செத்து போய் கிடக்குதுண்டு. உள்ள வந்து கொஞ்சம் ஒரு லைட்டை போட்டு போங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆயிக்கும். ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நினைச்சு கொஞ்சம் வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. பாயிண்ட்ஸ் கொடுத்து ஃப்ரீ தான்.